ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு 20 வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல் வாக்கியம், டோன்ட் பேனிக். ஆமாங்க, தளபதி விஜய் படத்தில் கூட அவர் இந்த சென்டென்ஸை சொல்லி நான் பார்த்துருக்கேன். டோன்ட் பேனிக், அதாவது பதட்டப்படாதீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கிலீஷில் டோன்ட் பேனிக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, இட்ஸ் மைண்ட், அதாவது இது என்னுடையது. நிறைய தடவை நம்ம தினசரி வாழ்க்கையில் அது என்னோடது தொடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது என்னுடையது அப்படிங்கிறத நீங்க இட்ஸ் மைன் அப்படின்னு சொல்லணும். இதுவே இது அவளுடையது, வேற ஒருத்தரோடது அப்படிங்கிறத, எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு ஒருத்தியோடது அப்படிங்கிறத நான் இது அவளுடையது அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா? இது அவளுடையது அப்படிங்கிறத நீங்க இங்கிலீஷ்ல இட்ஸ் ஹர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் ஹர்ஸ். இதுவே இந்த பெண்ணு என் ஃப்ரெண்டோடது, என் ஃப்ரெண்டு ஒரு பையன் அப்படின்னா, ஒரு ஆண் மகன் அப்படின்ற பட்சத்துல நான் இட்ஸ் ஹிஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இட்ஸ் ஹிஸ் அப்படின்னு சொல்றேன். அடுத்து நம்ம பார்க்க போற வாக்கியம், ஒரு அழகான ஒரு வீடை பார்க்கிறோம். இந்த வீடு அவங்களோடது, அதாவது இது அவர்களுடையது அப்படிங்கறத நீங்க இங்கிலீஷ்ல இட்ஸ் theirs அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் theirs அப்படின்னு சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போற வாக்கியம், நிறைய தடவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா? என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன நம்புங்க அப்படிங்கறத நீங்க எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? பிலீவ் மீ அப்படின்னு சொல்லலாம். பிலீவ் மீ. என்ன கில்லாத அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? டோன்ட் pinch me அப்படின்னு சொல்லலாம். Don't pinch me அப்படின்னு சொல்லலாம். நிறைய தடவை கடைக்கு போவோம், இது எவ்வளவு அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்குது? How much is this அப்படின்னு கேட்கணும். இது எவ்வளவு அப்படிங்கறத நீங்க கேட்க How much is this அப்படின்னு கேட்கணும். அடுத்து நம்ம பார்க்க போற வாக்கியம், நிறைய தடவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாய மூடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? ஷட் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வாக்கியம், ஒளராத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒளராதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் பிளாபர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய தடவை நிறைய பேர் காலை தேய்ச்சிட்டு நடப்பாங்க, அதாவது அவங்களோட ஸ்லிப்பர் தேயிற மாதிரி நடப்பாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? இது செய்யாதீங்க அப்படிங்கறது நீங்க எப்படி சொல்லலாம்? டோன்ட் drag your slipper அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்லிப்பரை தேய்ச்சி நடக்காத, don't drag your slipper அப்படின்னு நீங்க சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வாக்கியம், சோம்பேறியா இருக்காத, அதாவது don't be lazy. சோம்பேறியா இருக்காத. சோம்பேறியா இருக்காத அப்படிங்கிறது நீங்க don't be lazy அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வாக்கியம், வேகமா நட அப்படிங்கறத நீங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? வாக் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். வாக் ஃபாஸ்ட். நம்ம நிறைய தடவை நம்மளோட ஃபேமிலியில் நிறைய பேர்லாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நைட்டில் கொரட்டை விடுவாங்க இல்லையா? ஸோ கொரட்டை விடாதீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்னோர் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஸ்னோர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வாக்கியம் என்ன அப்படின்னா, நல்லா சாப்பிடு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? eat well அப்படின்னு சொல்லலாம். eat well அப்படின்னு நீங்க சொல்லலாம். அடுத்து, எனக்கு இதை பத்தி தெரியாது, யாராவது இதை பத்தி உங்ககிட்ட கேட்பாங்க, அப்ப எனக்கு இதை பத்தி தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I don't know about this அப்படின்னு நீங்க சொல்லலாம். I don't know about this அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, யாராவது ஒருத்தங்களை ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அப்ப நீங்க இது உண்மையா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? இது உண்மையா அப்படிங்கறத நீங்க எப்படி கேட்கலாம்? Is it true அப்படின்னு கேட்கலாம். Is it true அப்படின்னு கேட்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வாக்கியம், யாராவது ஒருத்தங்க நம்மள அவசரமா கூப்பிடுவாங்க, அப்ப பக்கத்துல இருக்கவங்க உடனடியா போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உடனடியா போ அப்படிங்கறத நீங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? Go immediately அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வாக்கியம், தயவு செஞ்சு காத்திரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தயவு செய்து காத்திரு அப்படிங்கிறத நீங்க இங்கிலீஷ்ல ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே தயவு செய்து எனக்காக காத்திரு அப்படின்னா ப்ளீஸ் வெயிட்
for me அப்படின்னு நீங்க சொல்லலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற கடைசி வாக்கியம் என்ன அப்படின்னா, நேரத்தை வீணாக்காதே. அதாவது உங்களோட நேரத்தை நீங்க வீணாக்காதீங்க அப்படிங்கறத நீங்க சொல்ல இங்கிலீஷ்ல don't waste your time அப்படின்னு சொல்லலாம். don't waste your time அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன எதுக்காக டைம் வேஸ்ட் பண்றீங்க? கீழே இப்போவே லைக் பட்டனை தட்டுங்க, எங்களோட சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இன்னும் இந்த மாதிரியான நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக தெரியணும் அப்படின்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட ஆப்ல உங்களுக்கு 1-on-1 மென்டர்ஷிப் இருக்கு. ஆமாங்க, என்ட்ரி ஆப்ல 1-on-1 மென்டர்ஷிப் இருக்கு. உங்களோட தேவைகள் என்னவோ அதன்படி சிலபஸ் தயார் செஞ்சு உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இந்த மாதிரியே ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Swati.